Hi friends, நட்டி அருண் பாண்டியன் மெயின் லீடர் நடிச்சிருக்கிற ரைட்ன்ற படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது பெண்களுக்கு எதிராக நடக்கிற கிரைமும் அதுக்கான பழிவாங்கலும். இதோட கதையில ஒரு லேப்டாப் மெக்கானிக்கா இருக்க சக்திவேல் தன் மகன் ஜெய்ய காணலன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுக்குறாரு. ஆனா போலீஸ் அதை பெருசா கண்டுக்காம இருக்கிறதால தினமும் போய் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கிறாரு. அந்த நேரத்துல யாரும் சொந்தம் கொண்டாடாத பொருள்ல ஒரு லேப்டாப் தங்கி போகுது. அதை தன் பையனுக்கு கிஃப்டா கொடுக்கலான்னு ரைட்டர் ஆன் பண்ண ஒரு மர்ம நபர் அந்த ரைட்டர் உட்கார்ந்திருக்க சீட்டுக்கு அடியில மட்டும் இல்லாம ஸ்டேஷனுக்குள்ள அங்கங்க பாம்பு வச்சிருக்கிறதா அது வழியா மிரட்டல் விடுது. அந்த நபர் வான் பண்ண மாதிரியே வெளியேற பார்த்த ஒருத்தனால பாம்பு வெடிக்குது. இதனால சக்திவேலோட உள்ள இருக்க யாருமே ஸ்டேஷனை விட்டு வெளியே போக முடியாதபடி லாக் ஆகுறாங்க. அந்த மர்ம நபர் ஒரு மூடப்பட்ட கேஸ் ஒண்ணுக்கு உடனே நியாயம் கிடைக்கணும்னு டிமாண்ட் வைக்குது. அப்படியே அந்த காலரோட மோட்டிவ் சக்திவேலோட காணாம போன பையன் சார்பாவும் மெதுவா திரும்பறத பாக்குறாங்க. இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்க தான் இதோட மீதி கதை. இதுல வேற எங்கேயோ இருந்துட்டு லேப்டாப் மூலமா ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருக்கவங்கள ட்ராப் பண்ற கதை. மக்களை இப்படி ஒரே இடத்துல சிக்க வச்சு அதுக்கப்புறம் டென்ஷனை பில்டப் பண்றதுன்றது நல்ல யோசனை தான். ஆனா அதை செயல்படுத்த முடியாம தடுமாறுது. நட்டி ஓப்பனிங்ல வந்துட்டு அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல தான் வராரு. நடுவுல கதையை தள்ளிட்டு போறது சக்திவேலா அருண் பாண்டியனும் ரைட்டரா மூனார் ரமேஷும் கைதியா தங்கதுரையும் தான். ஒரே லொகேஷன்ல இருந்தா இந்த மாதிரியான கதையில டென்ஷன் அப்படியே எஸ்கலேட் ஆகணும். ஆனா இது சாதாரணமா போகுது. ஸ்கிரீன் பிளேல மிஸ்ஸிங் பையனை கதைக்கு கொண்டு வரதுக்குள்ள ப்ரெடிக்டபிளாவும் சோஷியல் மெசேஜ் ட்ராக்குக்குள்ள போயிட்டு வருது. செகண்ட் ஹாஃப்ல தேவையில்லாம ஏதோ நடக்குது. எவிடன்ஸ் டேப்ல கொலை பண்ற சீனை திணிச்சிருக்காங்க. பிளாஷ்பேக்ல ஒரு தேவையில்லாத சாங் வந்து இதை இன்னும் இழுக்குது. பப் கல்ச்சர்ல கரங்கி போயிருக்கிற யூத்துங்க, லேடிஸ்க்கு அந்த இடத்துல இருக்கிற பாதுகாப்பு நிலைமை, போலீஸோட மெத்தனம், அதுக்கு மேல பிற சிக்கலங்களும் இருக்கலாம்னு சொல்ல வராங்க. இதோட போர்வையில பெண்களுக்கு எதிராக நடக்கிற கிரைமும் அதுக்காக பழிவாங்குற ஒரு கதையை கிரிப்பிங்கா கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. சில காரண காரியங்களை கேள்வி கேட்காம தப்பு நடந்தா போலீஸ் ஸ்டேஷன்லயே ஜட்ஜியும் வச்சு அப்பவே தீர்ப்பு கிடைக்கிற ஐடியா பிடிக்கும்னா இதை ஒரு தடவை பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்தவரை ஒரு கொலை சீன் கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருக்கிறதால UA 13+ கொடுத்திருக்காங்க, பாத்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.